வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலை உணர்ந்து கொண்டே, இறைநிலை உணர்ந்து கொண்டே, என் அறிவு அதுவாய் கண்டே. இறைநிலை உணர்ந்து கொண்டேன், என் அறிவு அதுவாய் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான்காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டேன், இறைநிலை உணர்ந்து கொண்டே. மறைபொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்த ஆற்றும், மறைபொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்த ஆற்றும், மனிதர்கள் சொல்கட்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான மறைபொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்த ஆற்றும், மனிதர்கள் சொல்கட்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான இறைநிலை உணர்ந்து கொண்டே. நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு, நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு, நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு. நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு, நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு. இறைநிலை உணர்ந்து கொண்டே. முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. இறைநிலை உணர்ந்து கொண்டே, என் அறிவு அதுவாய் கண்டே. இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான்காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டே, இறைநிலை உணர்ந்து கொண்டே. வாழ்க வையகம். எச்செயலை எக்குணத்தை எப்புயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்புயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும், எவரொருவர்
குருவை மதித்தொழுகினாலும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். நன்றி. வள்ளலார் அருள். என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆழமான 9 மைய தவத்தை அருமையாய் வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் வள்ளலார் அருள் என்ற தலைப்பில கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. 5/12/1986 எழுதியிருக்காங்க. என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று எனக் கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்கிறது இந்த கவிதை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகரிஷியினுடைய வாழ்க்கை விளக்கம் படிச்சிருக்கோம். வள்ளல் பெருமானார் ஒரு 10 ஆண்டுகள் மகரிஷியினுடன் இருந்து உலக தொண்டுக்காக மகரிஷிய இன்னும் ஆழமாக அந்த ஒரு நிலைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு உதவி புரிஞ்சிருக்காங்க. அந்த அனுபவத்தை தான் மகரிஷி இந்த பாடல்ல சொல்றாங்க. எப்போ அந்த நிகழ்வு நடந்ததோ, வள்ளல் பெருமானார் எதிர் நின்று எனக்கு காட்சி தந்து அருளை கொடுத்தாரோ அன்று முதல் என் உடல் உயிரோடு அறிவை அர்ப்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். மகரிஷியுடைய அந்த அந்த ஆழ்ந்த உள்ள இருந்த உலக அமைதிக்கான தேடல் ஐயா வள்ளல் பெருமானார் ஐயாவால இன்னும் கொஞ்சம் தூண்டப்பட்டு உலக மக்களுக்கான நன்மையை ரொம்ப சீக்கிரம் விளைவிக்க தொடங்கிடுச்சுன்னு சொல்ல. சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மகான்கள் அத்தனை பேரும் ஒரு மாலையிலே கோர்க்கப்பட்ட மலர்கள் போலதான். அவங்க எல்லாமே நிறைவடைந்த ஞானியர்கள். அவங்க நில உலகத்துக்கு சொன்னது எல்லாம் ஒரு கருத்தா சேர்த்து பார்த்தா அனைவரும் சொல்லுவது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லி சென்றவர்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த பதிவுகள் நிறைவேறணும்னா அது ஒத்த மனமுடைய ஒருத்தரை தான் எடுத்துக்கிட்டு நிறைவேற்றும். அதையும் மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க. உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்பவாளும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். இப்ப வள்ளலார் சுவாமிகளுடைய எண்ணங்கள், அவருடைய உலகம் நோக்கிய பார்வை,
அதற்காக அவர் செய்த அத்தனையும் ஒரு தொடர் சிந்தனையாக மகரிஷி தான் எடுத்துக்கொண்டு செய்வதாக சொல்றாங்க. இந்த கவிதையை பாத்தீங்கன்னா எந்த தலைப்புல கொடுக்கறாங்கன்னா, ஒரு முழுமையாக வாழ்ந்து திருப்தியில இனி எனக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறது போல ஒரு தலைப்புல கொடுத்திருக்காங்க. அந்த பிறவி இல்லை அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிறதும் சொல்றாங்க மகரிஷி. நான் எதற்காக உருவெடுத்தேனோ அந்த காரணம், காரியம், முடிவு எனக்கு இறைநிலை உணர்த்தி விட்டது. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 95 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். இந்த பாடல் எழுதும் போது மகரிஷி 75 ஆண்டு காலம் தான் எழுதியிருந்தாங்க. அப்போதே அந்த நிலைக்கு போயிருக்காங்க. திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன், செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். அதற்கப்புறம் சொல்றாங்க, கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி இல்லை கர்மம் இல்லை, மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும். எனக்கு அடுத்த தொடர் இல்ல. அதற்கான காரணங்கள் என்ன? முதல்ல என்னுடைய வினைகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அதனால தன்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலக நன்மைக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்து முடித்த ஒரு நிறைவு மகரிஷிக்குள்ள இருந்திருக்கு. செயலை செய்துட்டேன், அதற்கான விளைவுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்ப எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. யார் மேல நம்பிக்கை? அவருக்கு சீடர்களாக அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் மகரிஷி வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த பாடல்கள்ல தெரியும். அப்போ அதற்காக எத்தனை எத்தனை மகான்களினுடைய ஒரு சாநித்தியம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நடந்திருக்கு. இப்ப சுவாமிஜியோட இருந்து வள்ளல் பெருமானார் இருந்த காலத்துலதான் சுவாமிஜி நிறைய பாடல்கள் எழுதினதா சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்லல, 2வது 4 வரிகள்ல சொல்றாங்க, இன்று எந்தன் மனநிலையோ, அந்த வள்ளல் பெருமார் என்னுடன் இருந்து என்னை உலகத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும் வகை செய்தார். உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று எனக் கொண்டு அவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகரிஷிக்கு வள்ளல் பெருமானானுடைய அந்த ஆளுமை அவருக்குள்ளே இருந்து அதனால் வெளிப்பட்ட செயல்கள், அதற்கு உதவியாக எத்தனை நல்லறிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானார் எனக்குள்ளே இருந்து எந்த செயல் செய்யவென்று உணர்த்துவாரோ அது நன்று என்று நான் செய்தேன். அதற்கு நல்லறிஞர்கள் பல நட்பை அளித்தார். அப்படி ஒரு நல்லறிஞரை பற்றிய ஒரு விஷயத்தை பகிர்ந்து நிறைவு செய்து கொள்ளலாம். வள்ளலார் பெருமானாருடைய ஆழ்ந்த அணுக்க சீடர் அப்படின்னு சொல்லலாம். அருட்செல்வர் பொள்ளாச்சியை சேர்ந்த என் மகாலிங்கம் ஐயா அவர்கள். அவங்க மகரிஷியை சந்தித்ததை பத்தி குறிப்பிடுறாங்க. 1975ஆம் ஆண்டு சிகாகோவில் ஒரு மியூசியத்திற்கு போயிருக்காங்க ஐயா. அங்கே அவர் மியூசியத்துக்குள்ள இருக்கும்போது சுவாமிஜி பல அமெரிக்க சீடர்களுடன் அங்கே உள்ள வந்திருக்காங்க. மகரிஷியினுடைய உருவத்தை பார்த்த போது இவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு ஞானி, ஒரு பெரிய சுவாமிஜி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். ஆனா அதற்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சில வருடங்களுக்கு பிறகு டெல்லியில ஒரு நண்பரோட வீட்டுல மகரிஷிய பாக்குறார். அப்போ அந்த பழைய ஞாபகம் வருகிறது. சிகாகோவில் பார்த்த அனுபவத்தை கொண்டு சுவாமிஜியோட பேச தொடங்குகிறார். அவருடைய தத்துவங்களையும் புரிந்து கொள்கிறார். அப்போ பல்வேறு சமய கோட்பாடுகளை எல்லாம் பேசுறாங்க. அதற்கப்புறம்
வள்ளல் பெருமானார் தங்கி இருந்து அவர் அருட்பெருஞ்சோதி அகவலை அளித்த ஒரு புண்ணிய திருமாளிகை. அதந்த சித்தி வளாகத்தினுடைய திருப்பணி விழாவிற்கு மகரிஷியும் சிறப்பு விருந்தினரா அழைக்கப்படுகிறார். மகரிஷி சொன்னதாக ஐயா சொல்றாங்க, அந்த சித்தி வளாகத்துக்குள்ளே நுழைந்த பிறகு மகரிஷி அவர்கள் ஒரு அதீத மௌன நிலையை பெற்றார்களாம். அது வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாத ஒரு ஆனந்த அனுபவம் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டதாக பின்னர் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளல் பெருமானாருடைய மிகச்சிறந்த அனுக்க சீடராக இருந்த ஐயா அவர்கள் சொல்றாங்க, சுவாமிஜியுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அருமையான அந்த அறிவு திருக்கோயில் என்பது ஞான சபையினுடைய ஒரு வெளிப்பாடுதான். சத்திய ஞான சபை என்று வெளிப்புறமே கண்டு வெளிப்புறம் ஏற்படுத்திய அந்த சபைக்கு ஆழ்ந்த உள்முக தேர்வாக கொடுத்தது அறிவு திருக்கோயில். வள்ளல் பெருமானாருடைய அத்தனை கோட்பாடுகளையும் தனக்குள்ளே இணைத்து கொண்டு மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை கல்வி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா மேலும் ஒரு 3 விஷயங்களை சொல்றாங்க. சாகா கல்வி என்ற இந்த மெய்ஞான விளக்கத்தை வள்ளல் பெருமானார் 3 வார்த்தைகளால குறிப்பிடுகின்றார். சாகா தலை, வேகா கால், போகா புன்னல் என்று. அந்த 3க்குமான விளக்கங்களை மகரிஷி செயல் வடிவத்துல கொடுத்துட்டதா சொல்றாங்க. சாகா தலை என்பது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி, அதற்கு நம்மை இணைக்க கற்றுக் கொடுத்து விட்டார். அடுத்தது வேகா கால் என்பது என்றும் குறைவுபடாத காற்று என்கின்ற வகையில் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள். போகா புனல் என்று சொல்லக்கூடியது புலன்களின் வழியே அதீதமாக வெளியேற்றி அதனுடைய ஜீவ சக்தியை கெடுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஜீவ வித்து குழம்பினுடைய ஒழுங்கமைப்பு. அதுதான் போகா புனல் என்று குறிப்பிட்டு இருக்கின்றாராம். அதற்கான 3 விஷயங்களினுடைய இந்த சாகா கல்விக்கான பயிற்சிகளை நமக்கு வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்கிறார் என்று பிரகாசனாக வள்ளல் பெருமானாருடைய சீடராக இருந்த அருட்செல்வர் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ மகரிஷியினுடைய வார்த்தை நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று குறிப்பிட்டது இங்கே ஊர்ஜிதமாவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பல மகான்களின் வழியே வந்து நமக்கு எளிய முறையில் பயிற்சியை கொடுத்த குருபிரான் பாதம் தொட்டு வணங்கி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Merged with our Swamiji. He's a person, by birth, his bhakti towards the deity Murugan. He wrote so many poems on that deity. Then slowly he understood the divine is not in the form of Muruga, but in the form of energy, Arut Perunjodi, Arut Perunjodi. That in each and in human being, it is Tani Perun Karunai, the love and compassion towards the human society. He wants to prove that with the people all over the world. But he failed in that process. Kadaivirithen kolvar illai. He himself declared, I have opened the shop. I want to understand the people, to understand the divinity, not in the form of uruvam, or to say that in the physical form, but it is an energy form like that. His death was suddenly happened. Swamiji, in the same way, he started his shop, he started his thinking, he started his divine travel by continuing Vallalar's thought. In that way, after some time, Vallalar came in his dream, not in a dream, just with that form.
just energy form, light energy of Vallalar, merged with Swamiji and saying, from today onwards, till 10 years, I'll be with you. I want to help the society through you with your noble thoughts, like that. From that day onwards, Swamiji's all poems and returns, everything was in some different ways. Swamiji himself declaring that. So Vallalar's energy merged with Swamiji's energy and together makes the world community's service towards godliness in Jnana Yoga. This is the poem's meaning today. Be blessed by the divine. Thank you, all of you. Thank Bye. you, Ma. Thank you for the wonderful thoughts for the day, Ma. Thank you for sharing wonderful speech on the topic we discussed in the morning. Let us all bless our. Yeah, like during Vallalar's time, the people were suffering with scarcity of food. So that is one of the reason Vallalar couldn't reach that point to teach the power of the divinity to the people, to the society. So that is the reason he couldn't accomplish that idea. I think that one thing I have read somewhere. So that is the one thing I want to share here. Be blessed. Yes, Ma. Thank you. Exactly, Ma. Yeah, I think during Maharishi's period, it's all changed and everybody were able to spend time and money to learn about yoga and all Jnana Yoga, basically. Thank you, Ma. Thank you for sharing the wonderful thoughts. Let us conclude our session with blessings for the world.